Learning objectives of this session are learning objective 1 is Hindu Muslim divide. Britishers எப்படி வந்து பெங்கால்ல ஹிந்து முஸ்லிம்ஸா பிரிச்சாங்க, அவங்களுக்குள்ள கலவரத்தை மூட்டினாங்க, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்ன எப்படி கையாண்டாங்கன்றத பார்க்கலாம். The second is anti-partition மூமெண்ட். பார்ட்டிஷன் பெங்கால பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி எல்லாம் கிளர்ச்சிகள் உண்டாச்சு, ரிவோல்ட்ஸ் உண்டாச்சு, என்னெல்லாம் நடந்ததுன்றத படிக்கலாம் இன் டீடைல்டா. தேர்ட் ஒன் இஸ் த பாய்காட் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் இன் பெங்கால். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸே வந்து எடுத்துக்கணும், பிரிட்டிஷர்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டது, எப்படி ஸ்வதேஷி மூவ்மெண்ட் இன் பெங்கால் வந்ததுன்றதையும் படிக்கலாம். Objective 4 is a passive resistance. காந்தி சொன்ன non-violent method with passive resistance. அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை நம்மளே வாங்கிக்கிறது, பிரிட்டிஷர்ஸோட ப்ராடக்ட்ஸை வாங்காதது, இந்த மாதிரி எப்படியெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சாங்க அப்படின்றத படிக்கலாம். Fifth one is the Swaraj or political independence. மிலிட்டன்ட் நேஷனலிஸ்டா இருந்தவங்க எப்படி வந்து பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸும் வேணும், நம்மள நாமே தான் ஆண்டுக்கணும், பிரிட்டிஷர்ஸ் இல்லை அப்படின்றத மக்களிடையே பரப்புனாங்கன்றத படிக்கலாம். 6th one is the objectives of the home rule movement. Home rule movementனா என்ன, யார் அது கொண்டு வந்தது, அவங்களுடைய objectives என்னென்ன அப்படின்றத படிக்கலாம். 7th one is the Lucknow Pact. ஹிந்து முஸ்லிம்ஸ்க்கு நடுவுல, அதுவும் மெயினா காங்கிரஸ் அந்த முஸ்லிம் லீக், ஜின்னாவோட முஸ்லிம் லீக்குக்கு நடுவுல நடந்த லக்னோ பேக்ட் என்ன இன் 1916 அப்படின்னு பார்க்கலாம். அதோடைய இம்பாக்ட் ஆன் த பிரிட்டிஷர்ஸ் என்னென்ன அப்படின்றதும் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். 8th one is the British response for the Hindu Muslim கோஆர்டினேஷன் அப்படின்றத பார்க்கலாம். அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எப்படி அடக்குனாங்க இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் எல்லாம் அப்படின்றத, எப்படி வந்து லீடர்ஸ் எல்லாம் தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்க, இதனால என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இன் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஏன்னா இந்த பெங்காலை பார்ட்டிஷன் பண்ணதான் அடுத்தடுத்து வர இண்டிபெண்டன்ஸோடைய போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பெங்கால் வாஸ் பார்ட்டிஷன்ட் இன் த இயர் 1905. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஹேப்பன்ட் இன் 1905. மோஸ்ட் அன்பாப்புலர் ஆஃப் ஆல். இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் அன்பாப்புலர். பிரிட்டிஷ் பண்ண வேலைகள்லயே இதுதான் ரொம்ப அன்பாப்புலர். இதுதான் பெங்காலா இருந்தது. ஈஸ்டர்ன் பெங்கால், அஸ்ஸாம் எல்லாம் இப்படி மாறுச்சு, இது பெங்கால் அப்படின்னு மாறிருக்கு. led to widespread protest all across India. இதனால இந்த பார்ட்டிஷன் பண்ணதால என்ன ஆகுதுன்னா, all across India வந்து பயங்கர கலவரங்கள் நடக்குது. starting a new phase of Indian national movement. இதுதான் ஒரு பெரிய திருப்பு முனையாவே மாறுது. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டா மாறுது. எல்லாருமே ஒன்று திரள்றாங்க இண்டிபெண்டன்ஸ்க்காக. ஐடியா ஆஃப் பார்ட்டிஷன் devised to suppress political activities against British rule. இந்த டிவிஷன் ஏன் வருது அப்படின்னா, பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டா எல்லாரும் மக்கள் ஒன்று திரண்டிடக்கூடாது, ஹிந்து முஸ்லிம் சேர்ந்துடக்கூடாதுன்றதாலேயே இந்த டிவிஷனை வந்து கொண்டு வராங்க, இந்த பார்ட்டிஷனை வந்து நிகழ்த்துறாங்க பிரிட்டிஷ் ரூல். ஓகேவா? So this was devised to suppress political activities against the British rule in Bengal by creating a Hindu-Muslim divide. என்ன பண்றாங்க, ஒரு ஹிந்து முஸ்லிம் டிவைட கொண்டு வந்துட்டு இந்த பார்ட்டிஷனை பண்றாங்க. ஸோ தட் அவங்க ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தால. ஹிந்து முஸ்லிம் டிவைட் இது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓப்பன்லி ஸ்டேட்டட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஷன் வாஸ் டு curtail the Bengali influence and weaken nationalist movement. இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ல நிறைய பெங்காலிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க தான் எக்கச்சக்கமான பேர் பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெங்காலி இன்ஃப்ளூயன்ஸை வந்து வீக்கன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அங்க ஹிந்து முஸ்லிம் டிவைட கொண்டு வந்து பிரிச்சிடுறாங்க பிரிட்டிஷ் ரூல். அதுதான் பார்ட்டிஷன் பண்றாங்க. பிளேசிங் பெங்கால் அண்டர் two administrative units
percent reduced. ரெண்டு administrative units பிரிக்கிறாங்க. Bengali speaking people to a linguistic minority in divided Bengal. இந்த divided Bengal என்ன ஆயிடுதுன்னா Bengali speaking people வந்து linguistically minority வேற போயிடுறாங்க. யாருக்கு மெயினா கொண்டு வராங்க அப்படின்னா Curzon அப்படின்றவர் தான் கொண்டு வராரு. இந்த Curzon assured Muslims new province of East Bengal Muslims would enjoy a unity. இவர் வந்து முஸ்லிம்ஸ் கிட்ட வர என்ன சொல்றாருன்னா ஈஸ்ட் பெங்கால் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து பயங்கர யூனிட்டியோட இருப்பீங்க which they have never enjoyed since days of Mughals. உங்களுக்கு நாங்க நிறைய செய்றோம். முகல்ஸ் இருந்தப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷமா முஸ்லிம்ஸ் இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு he assured the Muslim. Instead of dividing Bengali people along religious line, partition united them. ஆனா பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த மாதிரி இவங்க டிவைட் ஆயிடுவாங்க நமக்கு எதிர்க்க வந்து போராட மாட்டாங்கன்னு நினைச்சு பிரிச்சாலும் பெங்காலி பீப்புளுக்கு இதுவே ஒரு காரணமா அமைஞ்சது ஒன்னா சேர்றதுக்கு. ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் ஒன்னா இணைஞ்சிடுறாங்க. அவங்க வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க against the British rule. Growth of regional language newspapers played a role in building a sense of proud Bengali identity. Regional அதாவது அவங்களுடைய பெங்காலி லாங்குவேஜ்லயே பேசுற நியூஸ் பேப்பர்ஸ் இருந்ததால அதுல வந்து எக்கச்சக்கமான இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கட்டுரைகள் இதெல்லாம் எழுதி 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 ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணி இந்த ஹிந்து முஸ்லிம்ஸ் ஒன்னா சேர்றாங்க வித் அன் ஐடென்டிட்டி ஆஃப் பெங்காலி. நம்ம எல்லாரும் இந்து முஸ்லிமா இருக்கலாம், காஸ்ட் வேறையா இருக்கலாம், எது வேணாலும் வேறையா இருக்கலாம், பட் நம்ம எல்லாரும் பெங்காலி, நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்ற ஒரு கொடைக்கு கீழே இந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எல்லா மக்களையும் ஒண்ணு திரட்டுறாங்க. அதுல ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா this failed to annul partition moderate leaders forced to rethink their strategy. அதாவது இந்த அன்யூல் நிறைய லீடர்ஸ் அப்ப வந்து பேசியிருக்காங்க பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணாதீங்க, திஸ் இஸ் நாட் த கரெக்ட் அப்படின்ட்டு. பட் அதை வந்து அன்யூல் பண்ணவே முடியல. அந்த அன்யூல் பண்ண முடியாததுக்கு மெயின் ரீசனும் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸோடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் இல்லையா? அப்போ இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இவங்க மாடரேட் லீடர்ஸ் வந்து ரொம்ப மெதுவா சொல்றதால எந்த காரியமும் நடக்கலன்னும் போது மாடரேட் லீடர்ஸ் எல்லாம் காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாம் தே ஹேட் டு ரீதிங்க் தேர் ஸ்ட்ராட்டஜி. வேற விதமா தான் இதை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் லுக் ஃபார் நியூ டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். எப்படி புது விதமா ப்ரொட்டஸ்ட் பண்றது, வயலன்ஸ் எடுக்காமன்றது யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது அப்படின்னா பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ். பிரிட்டிஷர்ஸ் தயாரிக்கிற க்ளோத்ஸ் வேர் பண்ணாதது, இல்லைன்னா அவங்க கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்மளோட இண்டஸ்ட்ரியில இருந்து வாங்குறது, இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ். அஜெண்டா ஆஃப் ஸ்வதேசி, இதை வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்வதேசி மூவ்மெண்டோடைய அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா still restricted to secure an annulment of partition, and moderates were very much against utilizing campaign to start a full-fledged passive resistance. இவங்களோட அஜெண்டா என்னன்னா வெறும் பிரிட்டிஷர்ஸோட இதை பாய்காட் பண்றது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டிஷன், பெங்காலி பார்ட்டிஷன் நடக்குது இல்ல, இதை எப்படியாச்சும் நம்ம வந்து சரி செஞ்சிடணும், திருப்பியும் ஒன்னிச்சிடணும் அப்படின்றதுதான் அவங்களோட மெயின் அஜெண்டாவா இருக்கு. அண்ட் மாடரேட்ஸ், அந்த மாடரேட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தே ஹேட் டு வெரி மச் அகெயின்ஸ்ட் யூட்டிலைசிங் கேம்பெயின் டு ஸ்டார்ட் அ ஃபுல் ஃபிளெஷ் பாசிவ். இதை வந்து ஃபுல் ரெசிஸ்டன்ஸா மாறாமவும் மக்கள் கிட்ட பாத்துக்கணும். ஸோ ரெண்டுமே பண்ணும், இந்த பார்ட்டிஷனும் நடந்ததை சரி செய்யணும், பிளஸ் மக்களும் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஷ் ரெசிஸ்டன்ஸாவும் மாறக்கூடாதுன்றதுல இருந்தாங்க. இப்பதான் மிலிட்டன்ட், நம்ம போன செஷன்ல படிச்சோம் பாத்தீங்களா, மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட், பால் கங்காதர் திலக், இவங்க எல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க,
கண்டிப்பா நம்ம வந்து இந்தியா வந்து தன்னுடைய கவர்மெண்ட் கீழ வரணும், காலனியா இருக்கக்கூடாதுன்னு பேசினோம். அவங்களெல்லாம் அந்த காலத்துல militant nationalist அப்படின்னு சொல்றாங்க. அந்த militant nationalists on other hand in favor of extending movement beyond Bengal and to initiate a full scale mass struggle. இவங்க என்ன பண்றாங்க, பெங்காலோட மட்டும் நிறுத்தல, அவங்க வந்து அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க, இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றாங்க. இது ஒரு பெரிய போராட்டமா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளா மாத்த ஃபுல்லா இறங்குறாங்க. யாரு? த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட். பெங்கால் officially partitioned 16th October 1905, a day of mourning. ஒரு ஒரு துக்க நாளா வந்து நகருது அந்த நாள். எந்த நாள்னு பாத்தீங்கன்னா 16th October 1905. அன்னைக்குதான் பிரிட்டிஷர்ஸ் சொன்னதை செய்யறாங்க. they officially partitioned the Bengal. Thousands of people took part in Ganga and marched on streets of Calcutta singing Vande Mataram. வந்தே மாதரம். அது பெங்காலில வந்தே மாதரம் அப்படின்னு வரும். வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து thousands of people வந்து கங்கால பாத் எடுத்துட்டு ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கல்கட்டா ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியாவா ஒன்றிணையணும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஆல்சோ அந்த பார்ட்டிஷன் ஆன நாள் ஆஃப் 16th October 1905 துக்க நாளா, a day of mourning-ஆ பாக்குறாங்க பெங்காலி பீப்புள். Boycott and the Swadeshi movement in Bengal. என்னது இந்த boycott and what is the Swadeshi movement அப்படின்னு பாத்தீங்கன்னா, always in the boycottum Swadeshiyum, it was always interlinked to each other and part of wider plan to make India self-sufficient. ஆல்ரெடி இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட எப்படி சொரண்டிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கிட்டே வந்து லேண்டை கொடுத்து நம்மளோட லேண்டையே எடுத்துக்கிட்டு அதை வந்து உனக்கு காசு தரேன், நீ அதுல விளைவி அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து திருப்பியும் விளைவிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ப்ராப்பரான அந்த ப்ராடக்ட்டுக்கு காசு கொடுக்காம கரெக்டா நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் டெப்த்ல வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ இருந்த லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷோட இதை பாய்காட் பண்ணிட்டு நம்ம ஸ்வதேஷிய வந்து ஸ்வதேஷி கிளோத்ஸ் குட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா அப்பதான் டிமாண்ட் அதிகமாக நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல செல்வ செழிப்பா வந்து வளரும். அப்ப நம்ம இந்தியாவோட எக்கானமி அதிகமாகும். பிரிட்டிஷர்ஸோட எக்கானமி இல்லாம நம்ம இந்தியன் எக்கானமி அதிகமாகும்ன்றதாலதான் இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டாவே பார்த்தாங்க. டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட். 4 major trends can be discerned during Swadeshi movement in பெங்கால். 4 மேஜர் ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சது இந்த பெங்கால்ல வந்து ஸ்வதேஷி மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் போது. ஃபர்ஸ்ட் இஸ் த மாடரேட் ட்ரெண்ட். மிதமான போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி த மாடரேட் ட்ரெண்ட். செகண்ட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேஷி. எப்படி வந்து நம்ம அதை ஸ்வதேஷி மூமெண்ட்ஸா மாத்துறது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேஷி. தேர்ட் ஒன் இஸ் மிலிட்டன்ட் நேஷனலிசம். இதுதான் நம்ம படிச்சோம் இல்லையா ஆல்ரெடி. மிலிட்டன்ட் நேஷனலிசம்னா என்ன, கண்டிப்பா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், நம்மளோட ஓன் கவர்மெண்டே இருக்கணும், நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ் கீழே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி போராட்டங்களை பயங்கரமா கையில எடுத்து வெறும் பெட்டிஷன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு போய் ப்ரே பண்றது, ப்ளீட் பண்றது, இந்த மாதிரி இல்லாம போராட்டங்கள்ல இறங்கி நம்ம சாதிக்கணும்னு நினைச்சவங்க தான் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் இல்லையா. அந்த மிலிட்டன்ட் நேஷனலிசம் ட்ரெண்டும் இந்த ஸ்வதேஷி மூவ்மெண்ட்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா த ரெவல்யூஷனரி டெரரிசம். இவங்க யாருன்னா மிலிட்டன்ட் நேஷனலிசம்க்கு இன்னும் ஒரு படி மேல வயலன்ஸ கையில எடுத்து நமக்கு எப்படியாச்சும் இண்டிபெண்டன்ஸ
கொண்டு வரணும்னு நினைச்சவங்க. இது வந்து நம்ம இப்ப கேட்கும்போது நமக்கு என்ன தெரியணும்னா, நல்லது தானே! நம்மளுடைய நாட்டுக்காக தானே அவங்க அத பண்ணாங்க அப்டின்ட்டு. பட் அவங்க அப்போ யார எதிர்த்து பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ எதிர்த்து தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால பிரிட்டிஷர்ஸ் கால்ட் தோஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஸ் டெரரிஸ்ட். அதனால தான் இங்க டெரரிசம் அப்டின்னு வருது. இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பயங்கர ரெவல்யூஷனரிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பகத்சிங். கரெக்டா? பகத்சிங் என்ன பண்றாரு? போயிட்டு பார்லிமெண்ட்லயே குண்டு வீசுறாரு பிரிட்டிஷர்ஸோடைய அட்டென்ஷனை சீக் பண்றதுக்காக தான். கரெக்டா? ஸோ வெப்பன்ஸ கையில எடுக்கிறாரு. காந்தி வந்து வெப்பன்ஸ கையில எடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது இவர் வந்து வெப்பன்ஸ கையில எடுக்கிறதால அப்போ இருந்த நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் இப்பேற்பட்டவங்கள ரெவல்யூஷனரிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் மெத்தட்ஸ் கையில எடுக்கிறவங்க. ஆனா பிரிட்டிஷர்ஸ் இவங்களை என்ன சொன்னாங்கன்னா அந்த காலத்துல டெரரிஸ்ட் அப்படின்னாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூட சொல்லல. தே கால்ட் பகத்சிங் அண்ட் சந்திரசேகர் ஆசாத் அப்புறம் இவங்களெல்லாம் வந்து தே கால்ட் them as terrorists. அதனால தான் இந்த டேர்ம் ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்றது வருது. ஏன்னா இவங்க எல்லாம் வெப்பன்ஸை கையில எடுத்து வயலண்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 4 ட்ரெண்ட்ஸ் என்ன? த மாடரேட் ட்ரெண்ட், constructive Swadeshi, militant nationalism, and the revolutionary terrorism. First, constructive Swadeshi. அதாவது passive resistance, மிதமான போக்கு. என்ன அப்படின்னா constructive programs largely stressed upon self-help. செல்ஃப் ஹெல்ப் வந்து நம்ம பண்ணிக்கணும், நம்ம இந்தியால இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கணும், நம்மளே எல்லாம் பண்ணணும்னு சொன்னது கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ். திஸ் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்னன்ஸ் தட் வுட் ஆப்பரேட் ஃப்ரீ ஆஃப் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஹெல்ப்னா என்ன? பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இல்லாம அவங்களுக்கான ஆல்டர்னேட்டிவை தேடிக்கிறது தான் செல்ஃப் ஹெல்ப் வித் செல்ஃப் கவர்னன்ஸ். Swadeshi shops sprang all over place selling textiles, handlooms, soaps, earthenware, mats, leather goods. என்னெல்லாம் அங்கங்க ஸ்வதேசி ஷாப்ஸ் வந்துருது. அவங்க என்னெல்லாம் செல் பண்றாங்க? டெக்ஸ்டைல்ஸ், க்ளோத்ஸ், ஹேண்ட்லூம், சோப்ஸ், அப்புறம் earthenware மண்பானங்கள், மேட்ச் ஸ்டிக்ஸ், லெதர் குட்ஸ், இதெல்லாமே வந்து நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பணக்காரங்களும் நம் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன்ஸே இண்டஸ்ட்ரீஸ் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. From 1906, Swadeshi movement took a turn. 1906ல it takes a turn. என்ன turn அப்படின்னு பார்த்தீங்கன்னா, under this new direction, Swadeshi program included 4 points. 4 points include பண்றாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, first is boycott of foreign goods. Second is boycott of government, அதாவது British schools and colleges, courts, titles and government services. இது எல்லாத்தையும் boycott பண்ணும். Third is development of ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரீஸ். ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறது இல்ல அந்த குட்ஸை வாங்குறதெல்லாம் பாய்காட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்ம இந்தியன் தான் வாங்கணும், அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வேலைக்கு போகணும் அப்படின்றது. நேஷனல் ஸ்கூல்ஸ் recourse to armed struggle if British repression went beyond limits of endurance. இத வந்து மெயினா கொண்டு வந்ததே காந்தி. ஃபோர்த் பாயிண்ட் என்ன? நேஷனல் லெவல் ஸ்கூல்ஸ் இருக்கணும், ரீகோர்ஸ் இருக்கணும் டு ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் இஃப் பிரிட்டிஷ் ரெப்ரெஷன், அதாவது பிரிட்டிஷ் வந்து ரொம்ப கொடூரமா நம்மள சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அப்போ வந்து நம்ம ரீகோர்ஸ் எடுக்கணும். நம்ம என்டூரன்ஸோட லிமிட்ஸை தாண்டி போச்சுன்னா நம்ம ரீகோர்ஸ் எடுத்து வேற என்ன பண்ணணும்ன்றத யோசிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுல ஸ்வதேசி மூமெண்டோடைய ட்ரெண்ட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து ரொம்ப இதுவா சொன்னது காந்தி தான். காந்தி எப்படி சொல்றாருன்னா, passive resistance method of securing rights by personal suffering. It is the reverse of resistance by arms. காந்தி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றது என்னது? நான் வயலண்ட் மெத்தட்ஸ் தான் இல்லையா? ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு போயிட்டு நம்மளோட குட்ஸ், நம்மளோட இதை வந்து
பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். அதாவது பிரிட்டிஷர்ஸோடைய குட்ஸ் எல்லாம் வாங்காம இருக்கிறதுக்கு இல்லையா? அது வந்து எப்படி நம்ம அதை செக்யூர் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த ரைட்ஸை வாங்கலாம்னா நம்மள நாமே சஃபர் பண்ணிக்கணுமே தவிர்த்து இன்னொரு ஒரு ஹியூமன் பீயிங்க நம்ம அதுக்காக ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பை ஆர்ம்ஸ். வயலண்ட் மெத்தடுக்கான ஆப்போசிட் கைண்ட் ஆஃப் சஃபரிங் தான் இந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாரு. யாரு? நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி. மிலிட்டன்ட் நேஷனலிசம், இதுதான் ரொம்ப முக்கியம். மிலிட்டன்ட் நேஷனலிசம், காந்தி சொன்னது பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டிவ் நேஷனலிசம். இப்போ மிலிட்டன்ட் நேஷனலிசம்ல ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்வராஜ்னா என்ன, நம்ம எல்லாம் தனி நாடு, இந்தியா, செல்ஃப் வித்தவுட் பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நம்ம இருக்கணும்னு சொல்றதுதான் ஸ்வராஜ் அப்படின்றது. அதுதான் இங்கிலீஷ்ல பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். இதுல மெயினான ஆளுங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, லாலா லஜ்பத் ராய் ஆஃப் பஞ்சாப், பால் கங்காதர் திலக் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் பிபின் சந்திர பால் ஆஃப் பெங்கால். லாலா லஜ்பத் ராய் ஆஃப் பஞ்சாப், Balagangadhar Tilak of Maharashtra and Bipin Chandra Pal of Bengal. The three prominent leaders during Swadeshi period were Lal Bal Pal Triumvirate. என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 3 பேருமே 3 இடத்துல இருந்து இந்த ஸ்வராஜோட பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸை வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்களாம். இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லா இடத்துல இருந்தும் மக்களை ஒண்ணு திரட்டி நம்மளோட நாடா ஃபார்ம் பண்ணணும், நம்ம நாட நம்மளே ஆளணும்ன்ற இடத்துக்கு வராங்க. இவங்கதான் லாலா லஜ்பத் ராய், பால் கங்காதர் திலக் அண்ட் பிபின் சந்திர பால். Punjab, Bengal and Maharashtra emerged as hotbed of militant nationalism during the Swadeshi movement. Punjab, Bengal and Maharashtra தான் வந்து it becomes a hotbed of militant nationalism. In South India, Tuticorin, most important location of Swadeshi activity with the launch of இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சவுத் இந்தியால டுட்டிகோரன்ல இம்பார்ட்டன்ட் லொகேஷன் அது வந்து டுட்டிகோரன்றது. ஏன்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வதேஷி ஆக்டிவிட்டி லான்ச் பண்ணப்படுது. பை ஹூ? ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்படுது. பை ஹூ? இட் இஸ் பை வி.ஓ. சிதம்பரனார். வ.உ.சி. கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வ.உ. சிதம்பரனார். அதான் வி.ஓ. சிதம்பரனார். அவர் தான் என்ன பண்றாரு, ஒரு கப்பல் கம்பெனியா ஆரம்பிக்கிறாரு, ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, as an alternative for பிரிட்டன் நேவி இல்லையா. சோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக. காமன் கோல்ஸ் ஃபார் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ், இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் இல்லையா. ஸோ இவங்களோட காமன் கோல்ஸ் என்னெல்லாம் இருந்ததுன்னா, டு அச்சீவ் ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் ரூல், நம்மளே நம்மள ஆண்டுக்கணும், பிரிட்டிஷோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. ஹவெவர் லீடர்ஸ் டிஃபர்ட் ஆன் மீனிங் ஆஃப் ஸ்வராஜ். ஆனா இந்த லீடர்ஸ் எல்லாருக்குமே மீனிங் ஆஃப் ஸ்வராஜ்ல ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மீனிங் வச்சிருந்திருக்காங்க. திலக் உடைய ஸ்வராஜ், பால் கங்காதர் திலக் உடைய ஸ்வராஜ் என்னவா இருந்ததுன்னா, அட்டைன்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் அட்டானமி அண்ட் டோட்டல் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபாரின் ரூல். அதாவது பிரிட்டிஷர்ஸ் கீழே நம்ம ஒரு பர்சன் கூட இருக்கக்கூடாது, எல்லாமே நம்ம இந்தியன்ஸா தான் இருக்கணும் அப்படின்றது திலக்குடைய ஸ்வராஜ். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஃப்ரம் 1916 to 1918.
ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நம்மளோட இந்தியாவோட மூவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் revived and radicalized during home rule movement. This was led by Lokamanya Tilak and ஆனி பெசன்ட். இவங்க 2 பேரும் தான் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அதாவது இந்தியன்ஸ ஆளுற ஒரு மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும்ன்றத இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல கொண்டு வராங்க ஃப்ரம் 1916 to 1918. The World War I and India's participation in it is the background for Home Rule League. Britain declared war against Germany in 1914. நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட் லெசன்லயே படிச்சோம் இல்லையா? பிரிட்டன் வந்து declares war against Germany in 1914. Moderate and liberal leadership extended their support to British cause. Moderate இருந்தவங்க லிபரலா இருந்தவங்க எல்லாம் they extended their support to British cause. ஆனா அப்போ வேர்ல்ட் வார் ஒன் அப்போ பிரிட்டன் வந்து அவங்களுடைய நாடு அதையே வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியா ஃபோக்கஸ் பண்ணாதப்போதான் சரி நம்ம இந்தியன்ஸையே சில பேரை லீடர்ஸா வைப்போம், அவங்களே கொஞ்சம் கவர்ன் பண்ணட்டும், ஆனா எங்களுடைய நிழல் இருக்கும், நாங்க வந்து கண்காணிச்சுட்டே இருப்போம்ன்ற மாதிரியான ஒரு ஹோம் ரூல் லீக் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஹோப் தட் ரிட்டர்ன் British government would give self-government after war. என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட இந்தியன் லீடர்ஸ் வேர்ல்ட் வார் ஒன்னுக்கு அப்புறமா நமக்கே செல்ஃப் கவர்னன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க வேர்ல்ட் வார் ஒன்னுக்கு அப்புறமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நிறைவேற. இந்தியன் ட்ரூப்ஸ் சென்ட் டு செவரல் தியேட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார். நம்மளோட இந்தியன் ட்ரூப்ஸ் வித் இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணதால அங்கங்க நிறைய இடத்துல வேர்ல்ட் வார் பிரிட்டிஷர்ஸ்க்காக போராடுறதுக்காக அனுப்பப்பட்டாங்க. பட் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிமைன்ட் நான் கமிட்டல் டு சச் கோல்ஸ். அவங்க செல்ஃப் கவர்னன்ஸ் எல்லாம் தரோன்னு எல்லாம் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட் பண்ணாம தான் இருந்தாங்க. seen as British betrayal to Indian cause of self-governance. இதை வந்து எப்படி பார்த்தாங்க நம்மளோட ஹோம் ரூல் மூவ்மெண்டோட லீடர்ஸ் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸோட பிட்ரேயலா பார்த்தாங்க. நாங்க உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், நாங்க என்ன கேட்குறோம், எங்களை நாங்களே ஆண்டுக்கிறோன்றது தானே கேட்குறோம், அதான் அதை கொடுக்கலன்றத ஒரு பிரிட்டிஷ் பிட்ரேயலா பார்க்குறாங்க. திஸ் லெட் டு ஃப்ரெஷ் கால் ஃபார் மாஸ் மூவ்மெண்ட் டு ப்ரெஷரைஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். என்ன பண்றாங்க, இதுவே ஒரு காரணமா மாறி இன்னும் மக்களை திரட்டி ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் தரலாம், அவங்க வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் தரத்துக்கு அப்படின்ற ஒரு நகர்வுக்கு நகர்றாங்க நம்மளுடைய ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல இருந்த லீடர்ஸ் எல்லாருமே, லைக் ஆனி பெசன்ட் அண்ட் லோக்மான்யா திலக். Objectives of the home rule movement. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் within British Empire by using constitutional means. செல்ஃப் கவர்மெண்ட் வேணும், ஒரு பிரைம் மினிஸ்டரோ எங்களை நாங்களே தான் ஆண்டுப்போம், ஆனா பிரிட்டிஷ் எம்பையர் கீழே தான் நம்ம இருப்போம் அப்படின்றது கான்ஸ்டியூஷன், பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் என்னெல்லாம் சொல்லுதோ அந்த மெத்தட்ஸ்லயே, ஆனா நாங்க தான் எங்களை ஆண்டுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வைக்கிறாங்க. அடுத்து டு obtain status of dominion, a political position accorded later to Australia, Canada, South Africa and New Zealand. என்ன பண்றாங்க, டு obtain status of a dominion, அதாவது நாங்க தான் இண்டிபெண்டா இருக்கிற மாதிரி பட் ஸ்டில் பிரிட்டிஷர்ஸோடைய காலனைஸா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி a political position accorded later to Australia, Canada, South Africa and New Zealand. To use non-violent constitutional methods to achieve their goals. To use non-violent கான்ஸ்டியூஷனல் வயலன்ஸ் இல்லாம நான் வயலண்டா நாங்க வந்து இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்றோம் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவும் வச்சுக்கிறாங்க. எந்த காரணத்து கொண்டும் வெப்பன்ஸ் கையில எடுக்க போறது கிடையாது. இந்த சூழ்நிலையில லக்னோ பேக்ட் வேற நடக்குது 1916. இந்த லக்னோ பேக்ட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா Home Rule movement and subsequent reunion of moderate and militant nationalists opened possibility of fresh talks with Muslims.
இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டால, அதுக்கப்புறமா இந்த மாடரேட் லீடர்ஸ்க்கும் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்க்கும் ஒரே கோல்ஸ் கொஞ்சம் ஒத்து வந்ததால, ஓகே முஸ்லிம்ஸ் கிட்டயும் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. Under Lucknow Pact of 1916, Congress and Muslim League agreed that there would be a self-government in India as soon as possible. காங்கிரஸும் அப்ப இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் முஸ்லிம் லீக் ஒரு பார்ட்டி இருந்திருக்கு ஜின்னா தலைமையில. அந்த முஸ்லிம் லீக்கும் இந்த காங்கிரஸும் ஒண்ணு சேர்ந்து சரி நம்ம வந்து செல்ஃப் கவர்மெண்ட்காக போராடுவோம் அப்படின்றதுக்காக அக்ரி பண்றாங்க, சைன் பண்றாங்க. அந்த பேக்ட் தான் லக்னோ பேக்ட் ஆஃப் 1916. In return, Congress leadership accepted concept of separate electorate for Muslims. முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு ஏத்த லீடர்ஸை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு, கவர்னன்ஸ் வர்றதுக்கு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு செப்பரேட்டா அவங்களுக்குன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு காங்கிரஸ் லீடர்ஷிப்பும் ஒத்துக்கிறாங்க. பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ், இந்த லக்னோ பேக்டுக்கான பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ் என்ன? Even for ஸ்வராஜுக்கு ஆன பிரிட்டிஷோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, demand for Swaraj raised by Tilak and Annie Besant gained popularity. Actually Tilak and Annie Besant சொன்ன ஸ்வராஜ் அப்புறம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இது வந்து எல்லா மக்களுடையும் பயங்கர பாப்புலர் ஆச்சு. British used same old play to isolate leaders by repressing their activities. திருப்பியும் violence அந்த மாதிரி பண்ணிட்டு leaders arrest பண்றது இந்த மாதிரி அவங்கள அடக்கிட்டே இருந்தாங்க. In 1919, British government announced Montagu-Chelmsford reforms which promised gradual progress of India towards self-governance. ஆனா இந்த வாட்டி யாரும் வந்து தடுத்துக்கல. ஓகே நாங்க இனிமே வந்து பண்ண மாட்டோம்னும் போது, அப்போ மாண்டேகு அண்ட் கிளெம்ஸ்ஃபார்ம் ரெஃபார்ம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தே ப்ராமிஸ் இவங்க இந்தியன்ஸ் வந்து மாற மாட்டேன்றாங்க. தேர் ஸ்டில் இன்சிஸ்டிங் ஆன் த என்னது ஸ்வராஜ் அப்படின்றதால இவங்க மாண்டேகு அண்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட் தான் வந்து ஒரு ரெஃபார்ம் மூவ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கிராஜுவலா இந்தியாவை வந்து செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு நாங்க மூவ் பண்றோம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் தராங்க. This caused deep disappointment to Indian nationalists. இது வந்து கிராஜுவல் ப்ராக்ரஸ்ன்றது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் சொல்லாம ஒரு இழுத்தடிப்பா இருக்கிற மாதிரி தான் இந்த இந்தியன் நேஷனலிஸ்ட் இது பாக்குறாங்க. அதனால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. In a further blow, government enacted the Rowlatt Act, which provided for arbitrary arrest and strict punishment. ஆனா என்ன நடக்குது, இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்காக போராடுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றது, அவங்கள கொண்டு போய் வைக்கிறது, அதை வந்து ராவ்லெட் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணது வந்து அது இன்னும் ஃபர்தர் டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்தது. ஸோ இவங்க எப்போ கிராஜுவலா ப்ராசஸ் பண்ணி செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வருவாங்கன்றதும் தெரியாது. அட் த சேம் டைம் என்ன பண்றாங்க, போராடுறவங்களையும் அரெஸ்ட் பண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான வயலன்ஸை கையில எடுக்கிறதும் பண்ணிட்டே இருந்தாங்க த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதுதான் அவங்களுடைய ரெஸ்பான்ஸாவும் இருந்தது ஃபார் த டிமாண்ட் ஆஃப் ஸ்வராஜ். ரீகேப். இந்து முஸ்லிம் டிவைட் என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம இந்த செஷன்ல? இந்து முஸ்லிம் டிவைட் பார்த்தோம். அதுவும் மெயினா பெங்கால் எப்படி டிவைட் பண்ணாங்கன்றத பார்த்தோம். அப்புறம் தி ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட், பார்ட்டிஷன் பண்ணதுக்காக போராடினவங்க என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான நேஷனலிசம் எல்லாம் இருந்ததுன்றத பார்த்தோம். அதுல த கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி வந்து பாய்காட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் பெங்கால் ஆரம்பிச்சது. அதுல காந்தியோட பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் நான் வயலண்ட் மெத்தட்ல.
அதுக்கப்புறமா ஸ்வராஜ் ஒரு பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் திலக் அண்ட் ஆனி பெசன்ட் இது பார்த்தோம். அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நம்மளே நம்மள ஆண்டுக்கிற அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் லக்னோ பேக்ட்னா என்ன அப்படின்றத படிச்சோம். காங்கிரஸ் அண்ட் முஸ்லிம் லீடர்ஸ்க்கு நடுவுல இருந்த பேக்ட். அண்ட் தென் த இவ்வளோத்துக்கும் பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ் கடைசியில என்ன பண்ணாங்க, வயலன்ஸ் தான் கையில எடுக்கிறாங்க. அந்த லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த லீடர்ஸ் எல்லாம் ஜெயில போட்டு ரொம்ப வயலண்ட் மெத்தட்ஸை கையில எடுக்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா நம்ம லீடர்ஸ்க்கு அமையுது. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.